ரீசெண்டாக டாப் 2ல இருக்கிற புனேரி பல்டனுக்கும் டாப் 6ல இருக்கிற தமு தலைவாஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் நடந்தது. அதில் பார்த்தீங்கன்னா தமு தலைவாஸ் மிகப்பெரிய தோல்வியை பார்த்தீங்கன்னா சந்திச்சிருப்பாங்க. புனேரி பல்டன் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பயங்கரமான வெற்றியை பார்த்தீங்கன்னா ருசிச்சிருப்பாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலும் சரி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஆள் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நான் வீடியோக்கு லைக்காக கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் பார்த்தா ஷேர் பண்ணி விட்டுருங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா கபடி பார்க்குற, கபடியை ரசிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் பார்த்தா ஷேர் பண்ணி விட்டுருங்க. வாழ்த்துக்கள். சரி போ. தம்மு தலைவாஸுக்கு அப்படி என்னதான் ஆச்சு? ஜிக்ஸாக்காக பார்த்தீங்கன்னா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு மேட்ச் ஜெயிச்சா ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா தோற்றுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா 14 மேட்சுகளை பார்த்தா விளையாடிருக்காங்க. அதில் 8 மேட்ச் தோற்று 6 மேட்ச் ஜெயிச்சு 6வது பிளேஸில் பார்த்தா இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிடும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தா தம்மு தலைவாஸுக்கு மேட்ச் இருக்குது. ஸோ அதில் ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களான்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். ஏன்னா போன மேட்ச் பார்த்தீங்கன்னா இவங்க புனேரி பல்டன் கூட பார்த்தீங்கன்னா தோற்றுருப்பாங்க. இன்றைக்காச்சும் ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களான்னு என்னன்னு தெரியல. ஆனால் அதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு பிளேயிங் 11 பார்த்தா காமிச்சிருப்பாங்க. அதாவது என்னென்னா அர்ஜுன் தேஷ்வால் பார்த்தா 26 பாயிண்ட் எடுத்திருப்பாங்க பட்னா பைரட்ஸுக்கு ஆப்போசிட்டாக. ஸோ அந்த ஒரு மேட்ச்சை பார்த்தா தரமாக இருந்தது. யாரெல்லாம் அந்த ஒரு மேட்ச்சை பார்த்தீங்க இல்லைன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம சேனலே பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு வீடியோ பார்த்தா போட்டிருப்போம். ஸோ அதை பார்க்காதவங்க போய் மறக்காமல் பார்த்துட்டு வாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். 26 பாயிண்ட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா 56 பாயிண்ட் பார்த்தா எடுத்து தம்மு தலைவாஸ் பட்னா பைரட்ஸ் பார்த்தா தோக்கடிச்சிருப்பாங்க. தமிழ் தலைவாஸுக்கும் புனேரி பல்டனுக்கும் அப்படி என்னதான் நடந்தது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓவராலாக பார்த்தேன் தமிழ் தலைவாஸ் வெறும் 23 பாயிண்ட்டு, புனேரி பல்டனை பொறுத்தவரைக்கும் 36 பாயிண்ட்டை பார்த்தா எடுத்திருப்பாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டபுளாக இருக்குது. ஸோ புனேரி பல்டனோட பாயிண்ட்டு ரைட் பாயிண்ட் மொத்தம் ஓவராலாக எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறேன். தமிழ் தலைவாஸ் வெறும் 12, புனேரி பல்டன் பார்த்தீங்கன்னா 16 எடுத்திருக்காங்க. சூப்பர் டேக்கிள், சூப்பர் ரைடு பார்த்தீங்கன்னா யாருமே எடுக்கல. ஸோ டேக்கிள் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா புனேரி பல்டன் 13 வச்சுக்கிட்டு இருக்காங்க. தம்மு தலைவாஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 10 தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆல் அவுட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா புனேரி பல்டன் 4 அடிச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு புனேரி பல்டனுக்கு 3 இருக்குது. தம்மு தலைவாஸுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் ஒன்று தான் இருக்குது. இதை ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் யாராக இருப்பாங்கன்னு தெரியுமா? ஸோ புனேரி பல்டன் தாங்க. அவங்களுடைய கேப்டன் அஸ்லாம் இனந்தர் அவங்க பார்த்தீங்கன்னா தரமான ரைடு பண்ணியிருப்பாங்க. 4 ரைடு போய் 1 டேக்கிள் பண்ணியிருப்பாங்க, 2 டேக்கிள் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு போனஸ் போட்டு மொத்தம் 7 பாயிண்ட் எடுத்திருப்பாங்க. பங்கஜ் மோகித் அவங்க பார்த்தீங்கன்னா 8 ரைடு போய் ஒரே ஒரு டேக்கிள் மட்டும் பண்ணியிருப்பாங்க. ஸோ 9 பாயிண்ட்டை மாத்திரம் வாங்கியிருப்பாங்க. ஸோ எல்லாம் புனேரி பல்டனை பொறுத்தவரைக்கும் பார்த்தா எல்லாம் தரமாக ரைடும் பண்ணாங்க, டேக்கிளும் பண்ணாங்க. புனேரி பல்டனோட கேப்டனாக இருக்கிற, ஸோ கேப்டன் மட்டும் இல்லை அவங்க ஒரு ரைடர். ஸோ ரைடராக இருந்துக்கிட்டு டேக்கிளும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தேஷ்வாலை சிங்கிளால் பார்த்தீங்கன்னா பிடிச்சி போடுறாங்க. அப்போனா பார்த்துங்க டபுள் டை ஹோல்டை போட்டு பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா பிடிச்சி தள்ளுறாங்க நம்ம அர்ஜுன் தேஷ்வாலை. ஸோ போகிற ரைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டு கம்மியாக தான் எடுத்துக்கிட்டு வந்தார். அதனால தான் நம்ம தமிழ் தலைவாஸ் தோக்கிறதுக்கு காரணமாக இருந்தது. தமிழ் தலைவாஸ் பிளேயர்ஸ் எவ்வளோ பாயிண்ட் எடுத்திருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். கேப்டனாக இருக்கிற அர்ஜுன் தேஷ்வால் பார்த்தீங்கன்னா 4 ரைடு போயிருப்பாங்க, 2 போனஸ் போட்டு 6 பாயிண்ட் தான் எடுத்திருப்பாங்க. பெருசாக ஒன்றும் பண்ணலன்னு தாங்க சொல்லணும் அவங்கள பொறுத்த வரைக்கும். கேப்டனால் முடியலனா டீமில் இருக்கிற மெம்பரால் எதனா ஒன்று பண்ணியாச்சு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கணும். அதையும் பார்த்தீங்கன்னா கோட்டை விட்டாங்க. கேப்டன் பாயிண்ட் எடுத்தால் மட்டும்தானே நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு கூட்டு போவோம்னு பார்த்தா டிஃபென்ஸில் ரொம்பவும் வீக்காகவே இருந்தாங்க நேற்று நடந்த மேட்ச்சில். ஸோ புனேரி பல்டன் பார்த்தீங்கன்னா வந்ததும் 2 பாயிண்ட்டை பார்த்தா தூக்கிக்கிட்டே போகிறாங்க. நீங்கள் பார்த்துருந்தீங்களா இல்லையான்னு தெரில. அதுக்கப்புறம் என்ன நம்மளுடைய தமிழ்நாட்டு பிளேயர் அருள்நந்த பாபு அவங்க பார்த்தீங்கன்னா 3 டேக்கிள் பண்ணியிருப்பாங்க. இவங்க தான் நேற்று டேக்கிளில் ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு பாயிண்ட் எடுத்துருப்பாங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா 3 டேக்கிள் பண்ணி ஒரு போனஸ் போட்டு மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட் எடுத்து வச்சுருப்பாங்க. நிதிஷ்குமார் பார்த்தீங்கன்னா ஒரே ரைடு 2 டேக்கிள் பண்ணியிருப்பாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் எடுத்துருப்பாங்க. நரேந்தர் கண்டால் அர்ஜுன் தேஷ்வாலுக்கு படலைனா ஸோ இவங்க தான் பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து. ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா ரைட் பார்க்க சொன்னால் டிஃபென்ஸில் போய் மாட்டிக்கிட்டாங்க. அதாவது பார்த்தா 3 ரைட் போய் 3 பாயிண்ட்டை எடுத்திருப்பாங்க. சரி, இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்தை கமெண்ட்டை சொல்லிட்டு வீடியோ பிடிச்சா லைக்காக கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி